you need to keep running faster than what you're running yesterday to be where you are today. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் இனோவேஷன் இஸ் ஆக்சுவலி ஓவர் நைட் நீ என்ன பண்ணு அப்படின்றது இல்லை. 10 years 20 years how have you innovated to become better as a society, as an institution, as an organization எல்லாமே. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ண போற நிறைய எல்லா செலிபிரிட்டிஸ், எல்லா விஐபிஸ், எல்லா பர்சனாலிட்டிஸுமே அவங்கவுங்க துறையில இனோவேஷன் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, அவங்கவுங்க துறையில என்ன பண்ணி சாதிச்சிருக்காங்க, அவங்கவுங்க துறையில how did they dare to dream big அப்படின்றத வந்து நம்ம படிப்படியா பார்க்க போறோம். ஸோ ஒரு 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 10 மேனேஜ்மெண்ட் புக்ஸ் படிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை வந்து இன்னைக்கு இந்த ஒரு 8 மணி நேரத்துல நம்மளோட வந்து நிறைய சிக்னிஃபிகன்ட் செலிபிரிட்டி ஷேர் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் எக்ஸைட்டட் எனர்ஜி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் கீனோட் ஸ்பீக்கர் ஆன் ஸ்டேஜ் யாருன்னு பார்த்தோம்னா, ஏஐ எல்லாம் இந்த உலகத்தை மாத்திட்டு இருக்கு. The need for the hour is AI. The next 5 years AI is going to cut jobs. AI is going to transform everything அப்படின்றது மறுக்கப்படாத ஒரு உண்மை டெஃபினட்டா. பட் அந்த காலத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் நாட் அபவுட் how are you using technology, and technology is not going to replace human beings. Human beings are going to use technology for the betterment of human beings. அது மட்டும் தெளிவானது. பட் டெக்னாலஜிஸ் ஒரு பக்கம் இருக்கும்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஒரு பக்கம் வந்து பலமா இன்னும் வளர்ந்து கூடிவே இருக்கு. ஏன்னா how are you using technology for the benefit of arts and how is arts going to grow into something big அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரியா நமக்கு ஸ்பின் பண்றதுக்கு we going to have with us Mr. Dr. M. Krishnan, Vice Chancellor of Central University, Government of India, Tiruvallur. Tradition to transformation, அதாவது 75 years அப்படின்ற இந்த ஒரு ஜேர்னி வந்து இஸ் ஆல்சோ a journey of change, it's a journey of chance, more importantly it's a journey of transformation. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்வாங்க. அந்த மாற்றம்க்கான ஒரு இணையான ஒரு இங்கிலீஷ் வேர்ட் சேஞ்ச் கிடையாது, இட்ஸ் ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை எப்படி பெட்டரா போன அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ். ஆர்ட்ஸ் எப்படி நம்மளெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஆர்ட்ஸ் இஸ் அட் த ஹார்ட் ஆஃப் எவ்ரிதிங் தட் வி டூ. அண்ட் சீக்ரெட் ஹார்ட்ல ஆர்ட்டை பத்தி பேசுறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான தருணம் இது, வேர் வி கோயிங் டு டாக் அபவுட் ஹவு ஆர்ட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் த வே ஃபார்வர்ட் யூசிங் டெக்னாலஜி ஆஸ் அன் எனேபிளர். அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பேசுறதுக்கு மே ஐ ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் Dr. Krishnan to join us on stage, please, with an AV for him. With a round of applause, everybody. The academic leader, Dr. M. Krishnan, is the Vice Chancellor of Central University, Tiruvallur, an educationist and administrator. Recognized for his academic brilliance, he is trusted for his scholarship, administrative strength, and dedication to higher learning. A true voice of education, he addresses student and faculty concerns with clarity and conviction. Driving progress with modern infrastructure, research facilities, student welfare, and inclusive growth, he shapes the future of learning. An inspiring mentor, he guides scholars and students to achieve higher standards of excellence. Innovate 25 proudly presents Dr. M. Krishnan. இந்த அருமையான விழாவை பெருமையாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணாமலை ஃபவுண்டேஷன், அவருடைய அண்ணாமலை அவர்களுடைய மனைவி, அவருடைய குடும்பத்தார் மற்றும் அவருடன் இணைந்து இந்த தூய நெஞ்ச கல்லூரியினுடைய ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் இணைந்து நடத்தும் இந்த விழாவிற்கு இங்கே வந்திருக்கும் என்னுடைய மதிப்புமிகு விருந்தினர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அத்துணை பேரையும் காலையில் வணங்கி இந்த விழாவில் என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி, இந்த விழாவில் நான் இதயத்தோடு இதயமாக கலந்து கொண்ட ஒருவன் என்று பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் பெருமாள் அவர்கள் எனக்கு நண்பர் அல்ல, அவருடைய குடும்பத்தில் நான் உறுப்பினர் என்ற முறையிலே இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டேன். ஏனென்றால் இன்று எனது அருமை நண்பர் அறிமுகப்படுத்தியது போல இந்த துணைவேந்தர் கிருஷ்ணன் எங்கோ இருந்து வந்தவன் அல்ல. மதுரை மாவட்டத்திலே ஒரு சாதாரண கிராமத்திலே படிக்காத தாய் தந்தைக்கு மகனாக, இன்னும் சொல்ல போனால் எழுத படிக்க தெரியாத ஒரு தாய் தந்தைக்கு மகனாக
பிறந்து இன்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் சரி, மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரிலும் சரி துணைவேந்தராக ஆகியிருக்கிறேன் என்றால் அதற்கு என்னுடைய தாய் தந்தையே சாரும் அவர்களையே வணங்குகிறேன் என்று கூறி ஒரு சிறு அறிமுகமாக இந்த மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரிலே 2009ஆம் ஆண்டு மறைந்த முதல்வர் கலைஞர் கருணாநிதியால் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஆசிரியர் 4 மாணவர்கள் என்ற நிலையிலே கலெக்டர் அலுவலகத்திலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் இன்று 4000 மாணவர்கள் 187 ஆசிரியர் பெருமக்களை உள்ளடக்கிய ஒரு பல்கலைக்கழகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஒரு முறையாவது வர வேண்டும். குறிப்பாக என்னுடைய அருமை நண்பர் MLA நல்லதம்பி அவர்களிடம் சொன்னேன், நீங்கள் ஆரம்பித்த உங்க தலைவர் ஆரம்பித்த இந்த பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் வர வேண்டும். ஏனென்றால் இந்த பல்கலைக்கழகத்திலே 4000 மாணவர்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் அங்கே இருக்கிறார்கள். நான் அந்த பல்கலைக்கழகத்திலே 4 ஆண்டுகளுக்கு முன்பாக துணைவேந்தராக ஆனவுடன் நான் சொன்னது என்னவென்றால், என்னுடைய பல்கலைக்கழக மாணவர்களிடம் சரி, ஆசிரியர் அவர்களிடம் சரி, ஒரு பல்கலைக்கழகம் ஏதோ பட்டம் வழங்குவதற்கு மட்டுமல்ல, இல்லை பதவியை வாங்கி தருவதற்கு மட்டுமல்ல, ஏதோ ஒரு பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு கருவியாக மட்டும் அது இருந்துவிடக் கூடாது என்பதிலே நான் உறுதியாக இருந்தேன். ஏனென்றால் நான் பதவி வகித்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் சரி, அல்லது மத்திய பல்கலைக்கழகமும் சரி, சுற்றி இருக்கும் 45, 46 கிராமங்களை சூழ்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பல்கலைக்கழகம் என்று பெருமைப்படுகிறது என்றால் தான் கற்ற கல்வி அந்த கல்வியினால் விளைந்த நல்ல விளைவுகள், எக்ஸலன்ஸ் என்று சொல்லலாம், அல்லது இன்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்களே இனோவேஷன் என்று சொல்லலாம். அந்த நல்ல செயல்கள் என்று என்னுடைய சமுதாயத்திற்கு கொண்டு சென்றுகிறதோ அன்றுதான் ஒரு பல்கலைக்கழகம், கல்லூரி ஒரு சிறப்பான கல்விக்கூடமாக திகழ வேண்டும் என்பதிலே நான் ஆர்வம் கொண்டவன். அதே கருத்தை என்னுடைய மாணவ மாணவிகளிடம், ஏன் ஆசிரியர்களிடமும் கூறினேன். இன்று வரும் மாணவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். 3000 முதல் 4000 மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் அறிவுள்ள மாணவர்கள், சிறப்பான மாணவர்கள். ஒரு ஆசிரியர் இல்லை என்றால் தன்னால் இன்று பல AI போன்ற டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணி என்னால் படிக்க முடியும் என்ற ஒரு ஆர்வத்திலே இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் படித்த கல்வி என்று என்னுடைய சமுதாய மக்களுக்கு பயன்படுகிறதோ அன்றுதான் நாம் உயர்த்தப்படுவோம் என்ற குறிக்கோளுடன் நாங்கள் அந்த பல்கலைக்கழகத்திலே செயல்படுத்த தொடங்கினோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், எங்கள் பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கும் கிராம மக்கள் எங்களுக்காக, எங்கள் பல்கலைக்கழகத்திற்காக தன்னுடைய விளை நிலங்களை கொடுத்து எங்களுடைய மாணவ மாணவிகள் படிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குடிநீர் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் குடிநீர் தண்ணி அங்கே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த கிராமங்களிலே நல்ல ஸ்ட்ரீட் லைட் இல்லை என்றால் அவர்களுக்காக சோலார் லைட் போட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய அரசு பள்ளி மாணவர்கள், நான் படித்த அதே அரசு பள்ளி மாணவர்கள் கம்ப்யூட்டர் என்ன என்று தெரியாமல் அங்கே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் பல்கலைக்கழகத்திலே
உபயோகப்படுத்திய அந்த கணனிகளை கொடுத்து நீங்கள் உடைத்தாலும் சரி, உடைத்து எரிந்தாலும் சரி, நீங்கள் கணனி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம். இதை தவிர நீங்கள் எல்லாம் பெருமைப்படும்படியாக, நாமெல்லாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நமது காவல்துறை நடந்து வருகிறதே. ஆனால் அந்த காவல்துறையிலே எத்தனை மனிதர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. தினம் தினம் அழுத்தம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோமே, அந்த வகையிலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக நிம்ஹான்ஸ் பெங்களூர், செல்லமத்து ட்ரஸ்ட் மதுரை ஆகியோருடன் இணைந்து அவர்கள் அந்த சைக்கோ சோசியாலஜிக்கல் ப்ராப்ளம் என்று சொல்வோமே, அதை அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு நமது தமிழ்நாடு அரசு 30 லட்சம் ரூபாய் உதவியாக கொடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஏதோ ஒரு சிறுபிள்ளைத்தனமாக ஆரம்பித்த அந்த செயல் இன்று பெரும் விதையாக மாறி, மரமாக மாறி, அத்துணை ஊர்களிலுமே நாங்கள் வந்து செயல்பட வேண்டும், எங்களுடைய காவல்துறை முன்னேற வேண்டும் என்று ஐஜி முதல் டிஐஜி வரை அத்துணை பேருமே எங்களுடன் சேர்ந்து உழைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நாங்கள் உதவி கொண்டு இருக்கின்றோம். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய மாணவ மாணவிகளே, நீங்கள் படித்த படிப்பு, திரும்பவும் சொல்லுகிறேன், என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு சென்றடைய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு சிறந்த மாணவியாக, இந்த நாட்டினுடைய பிரட்சையாக இருக்க முடியும் என்பதற்கு மாற்று கருத்தே இல்லை. அந்த வகையிலே ஒவ்வொரு மாணவரும் எங்கள் கல்லூரியிலே, பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தவுடன் அவர்கள் கிராமத்தை நோக்கி செல்ல வேண்டும். படிப்பில் குறைந்தவர்கள் அல்ல, ஆனால் அதே நேரத்திலே எங்களுடைய கிராமத்தை மறந்துவிடக் கூடாது என்பதிலே நாங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்னும் நீங்கள் மதுரை மாவட்டத்திற்கு வந்தீர்களானால், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கும் அந்த கிராமத்திற்கு வந்தீர்களானால், கிராமங்களிலே இன்று வரை இன்டர்நெட் வசதி இல்லாத கிராமங்கள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு பெட்டிக்கடையிலே ஒருவர் அந்த மொபைல் போனை வைத்து அத்துணை மக்களையும் அங்கே கனெக்ட் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே நாம் ஒவ்வொரு கிராமத்திற்கும் செல்ல வேண்டும். 4000 மாணவர்கள் அடங்கிய இந்த கல்லூரி கிராமத்திற்கு சென்றால் விளைவுகளை நீங்கள் எதிர்பார்த்து பாருங்கள். அத்துணை நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கும். இதற்கு உதாரணமாக நாங்கள் இன்னும் என்ன செய்திருக்கிறோம் என்றால், ஏஐ என்று டெக்னாலஜி என்று சொல்லுகிறார்களே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்? என்னுடைய அருமை நண்பர் கூறியது போல, கடைசி 30 ஆண்டுகள் என்னுடைய ஆராய்ச்சி தொடங்கி இருந்து செயல்படுத்திக் கொண்டிருந்தால் கூட, என்னுடைய குடும்பத்தில் நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியாது, என் குடும்பத்திற்கு தெரியாது. அதை மாற்ற வேண்டும் என்ற கருத்துடன் இந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய ஒவ்வொரு ஆசிரியரும் என்ன ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அது மக்களுக்கு எப்படி பயன்பட வேண்டும் என்று அதை மாற்றி, இன்று எங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீர்களானால், இந்த கிருஷ்ணன் முதல் இங்கே உட்கார்ந்திருக்கிறாரே என்னுடைய கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சுலோச்சனா சேகர் வரை, இந்த 10 ஆண்டுகளில் அவர்களுடைய செய்த ஆராய்ச்சி என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை நீங்கள் எந்த மொழியில் வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நாங்கள் அங்கே கொடுத்திருக்கின்றோம். இது போன்று நாம் சமுதாயத்துடன் சேர்ந்து வாழ வேண்டும். சமுதாயம் ஒதுக்கப்பட்ட சமுதாயம் கிடையாது. மாணவர்களே, என்னுடைய மாணவிகளே, நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை.
இன்று நீங்கள் நன்றாக வாழ வேண்டுமானால், இந்த பிச்சையாக வாழ வேண்டுமானால் நீங்கள் சமுதாயத்துடன் இணைந்து வாழ வேண்டும். ஏனென்றால் இன்னும் முடிக்கும் முன் நான் சொல்லுவேன், நாம் ஒன்றும் இளைத்தவர்கள் அல்ல. அதே நேரத்திலே அயல் நாடுகளில் இருக்கும் விஞ்ஞான கருத்துக்களை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நம்மிடம் இருந்த அந்த டெக்னாலஜி எங்கே சென்றது என்னுடைய மாணவர்களே? உதாரணத்திற்கு சொல்லுவேன், நான் மதுரையில் இருந்து வந்தவன். மதுரை மல்லிகை என்றால் அத்துணை பேரும் உலகமே போராடி பாடுபட்ட ஒரு மல்லிகை. அதிலிருந்து எடுத்தார்களே அந்த மணமிகு திரவம், உலகெங்கும், ஏன் பிரான்ஸ் நாட்டிலே அந்த மதுரை மல்லிகையில் இருந்து வந்த திரவம் தான் மிக பயன்பாடாக இருந்தது. இன்று அந்த டெக்னாலஜி எங்கே சென்றது என்று தெரியவில்லை. மாணவர்களே, லண்டனிற்கு சென்றீர்களானால் அங்கே இருக்கும் அந்த பெர்மிங்ஹாம் பேலஸிலே பூட்டப்பட்டிருக்கும் பூட்டு மேட் இன் இந்தியா, மேட் இன் திண்டுக்கல். திண்டுக்கல்லில் தயாரிக்கப்பட்ட பூட்டு அங்கே பிரபல்யமாக இருக்கிறது. ஆனால் இன்று இந்த துணைவேந்தர் உள்பட அத்துணை பேருமே நவத்தால் பூட்டை தானே பூட்டிக் கொண்டு இருக்கிறோம். எங்கே நம்மளுடைய டெக்னாலஜி சென்றது? இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய மதுரை மாவட்டத்திற்கு பக்கத்திலே சாத்தூர் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இன்று அது ஒரு நகரம். சாத்தூர் என்றால் என்னுடைய மாணவர்களிடம் நான் கேட்டவுடன், ஐயா காராச்சேவு தானே பெருமை என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல என்னுடைய மாணவர்களே. சாத்தூர் என்றால் உங்களுக்கு இன்றிலிருந்து நினைவு வருவது என்னவென்றால், பைலட் பேனாவினுடைய நிப்பை கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் சாத்தூர் மக்கள். அப்படிப்பட்ட கிராமங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால், நான் டெல்டா பகுதியில் இருந்து வந்தவன். தஞ்சாவூர் என்றால் தலையாட்டி பொம்மை. என்னுடைய மாணவ மாணவிகளே, தலையாட்டி பொம்மை ஒரு பொம்மை அல்ல. நான் எப்படி வாழ்ந்தாலும் எப்படி வீழ்ந்தாலும் தலை நிமிர்ந்து நிற்பேன் என்பதற்கு அடையாளம்தான் அந்த தலையாட்டி பொம்மை. என்னுடைய மாணவ மாணவிகளே, அதை மறந்து விட்டோமே என்னுடைய மாணவ மாணவிகளே. இறுதியாக நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், என்னுடைய சமுதாய மக்களுடன் சேர்ந்து வாழுங்கள். நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு அதிகமான கருத்துக்கள் அங்கே இருக்கின்றன. அதையெல்லாம் நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். இறுதியாக நான் கேட்டுக்கொள்வது, என்னுடைய மாணவ மாணவிகளே, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நீங்கள் இயந்திர வாழ்க்கையை தூக்கி எறிந்து, உங்கள் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், உங்கள் மொபைலாக இருக்கட்டும், உங்கள் டிவியாக இருக்கட்டும், அதையெல்லாம் தூக்கி எறிந்து, என்னுடைய தாய் தந்தை, வீட்டில் உள்ள முதியோர்கள், என் உற்றார் உறவினர், என் சமுதாய மக்களுடன் இதயத்தினுடன் இதயமாக நீங்கள் வாழுங்கள். அப்பொழுதுதான் இந்த சமுதாயம் அல்ல, இந்த நாடு அல்ல, இந்தியா அல்ல, அத்துணை நாடுகளுமே சிறந்து வாழ்வதற்கு காரணம் எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய கிராமத்து மக்கள் என்று நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இறுதியாக என்னுடைய மாணவ மாணவிகளே, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால், உங்களுக்கும் சரி, முற்றத்துடன் ஒரு வீடு, ஏனென்றால் காற்றோட்டமாக ஒரு வீடு, முதியோருடன் வாழ்க்கை, முதியோர் ஒரு மருத்துவர், அவர் இருந்தால் ஒரு வீட்டில் மகிழ்ச்சி, முதியோருடன் ஒரு வாழ்க்கை, திண்ணையுடன் ஒரு வாசல், போவோர் வருவோர் எல்லாம் என் திண்ணையில் உட்கார்ந்து ஆள வேண்டும், ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும், நண்பராக இருக்க வேண்டும் என்பதற்காக திண்ணையுடன் ஒரு வீடு, வாசல். சிட்டுக்குருவியின் குரல் கேட்டு வாழ வேண்டும். சிட்டுக்குருவி ஒரு ஊரிலே அதிகமாக இருந்தால் அங்கு நச்சு பொருள் இல்லை என்பதற்கு உதாரணம். அதற்காகத்தான் முற்றத்துடன் ஒரு வீடு, முதியோருடன் ஒரு வாழ்க்கை, திண்ணையுடன் ஒரு வாசல், சிட்டுக்குருவியின் குரல் கேட்டு வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி, இறைவனை வணங்கி
எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கிருஷ்ணன், தேங்க்யூ ஸோ மச். அதாவது ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு 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 கீ நோட். அதாவது சில விஷயங்கள் டேட்டாவை வச்சு பேசலாம், சில விஷயங்கள் இமோஷன்ஸ் வச்சு பேச முடியும். ரொம்ப அழகா இமோஷன்ஸ் வச்சு, என்னதான் டெக்னாலஜி க்ரோவா இருந்தாலும், என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும், நீ ஒரு நல்ல மனிதனாக இருந்தால், உன்னை சுற்றோர் சான்றோர் எல்லாருமே நல்லவங்களாக இருந்தா, உன்னோட சரௌண்டிங்கை நீ நல்லபடியா பாத்துக்கிட்டா, ஆட்டோமேட்டிக் அதுதான் உண்மையான டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப அழகா எடுத்து காட்டினீங்க உங்களோட வகையில. ஸோ அவருக்கு ஒரு பெரிய பெரிய கைகோஷம். ப்ளீஸ் கிவ் a big round of applause to Dr. Krishnan. As a mark of our love for you coming here, ஃபேமிலிக்காக வந்தேன்னு சொன்னீங்க, குழந்தைங்களுக்காக வந்தேன்னு சொன்னீங்க, எங்களோட லவ்வை திருப்பி உங்களுக்கு காட்டுறதுக்கு மே ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் our very own MLA of Tirupattur, please, Nalathambi sir, can I please request you to come on stage? இன்னும் நல்லா கை தட்டலாமே.